இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஹெல்த் ரொட்டீன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ நம்ம உடற்பயிற்சிக்கு ஒதுக்குனா மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் இந்த கொஸ்டின் கேட்குறப்போ அவங்க எல்லாரும் சொல்கிற ஒரு காமனான பதில் நான் டெய்லி வாக்கிங் போகிறேன் மேடம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. மோரோவர் இப்போ காலகட்டத்தில் நம்மளோட முத்திரைகள் பார்த்து அதையும் அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு சிறப்பான ஒரு தெரப்பி ஒன்று இருக்குங்க. அதையும் நம்ம ஹெல்த் ரொட்டீனில் டெய்லி யார் வேணாலும் செய்யலாம். அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறப்போ நமக்கு ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது பார்த்தீங்கன்னா கிளாப்பிங் தெரப்பின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெண்டு கைகள்லையும் உள்ளங்கைகள்லையுமே நம்மளுக்கு அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நிறையவே இருக்குங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம சூஜோக் அக்யூப்ரெஷர் முறையை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம ஆக்டிவேட் செய்யறது மூலமாக நம்மளோட உள்ளுறுப்புகள்லேருந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்லேருந்து அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட கை கால் ஜாயின்ஸ் எல்லாத்தையும் நம்மளால ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். டெய்லி இந்த விஷயத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டா நம்மளோட ஹெல்த் இன்னும் நல்லா பெட்டராகவே இருக்கும் நம்மளுக்கு. சரி, இப்போ இதில் ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். நம்ம இது வெறும் வயிற்றுல தாங்க செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கைகளையும் இப்படி கோத்துக்கோங்க. கோத்துட்டு இது நல்லா அப்படியே ரப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரப்பன என்ன ஆகும்னா உங்களோட உடம்புல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதனால காலையில் உங்களுக்கு சுறுசுறுப்பாக நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஹார்ட்டை நம்ம இன்டியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹார்ட்டுக்கான பாயிண்ட் எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த கையை இந்த மாதிரி வச்சுட்டு 1 2 3 4 5 6 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 கவுண்ட்ஸ் நம்ம இந்த சைடு நம்ம இப்படி பஞ்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த சைடு இப்படி கை வச்சுட்டு இந்த மாதிரி பஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 10 கவுண்ட் நீங்கள் ரெண்டு சைடுமே நீங்கள் பஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஹார்ட்டை வேகமாக நம்ம எழுப்பி விடலாம். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்லேருந்து நம்மளோட எனர்ஜி லெவல்லேருந்து எல்லாமே பூஸ்டப் ஆகணும் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் இஸ் அ மஸ்ட் திங். ஸோ தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிட்னிஸை நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா இப்படி இப்படி கையை இப்படி இந்த பேக் இருக்கு இல்லைங்களா, இதில் இந்த மாதிரி கிளாப் பண்ண போகிறோம். அண்ட் தென் இந்த சைடு. ஸோ இது தேர்ட் ஸ்டெப்புங்க. ஸோ இதை பண்ணுறது மூலமாக பேக்கில் உள்ள எல்லா மெரிடியன்ஸும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அண்ட் தென் பேக் போன் இருக்கு இல்லைங்களா, ஸ்பைனல் கார்டு நல்லா எனர்ஜைஸ் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிட்னிஸும் நல்லா எனர்ஜைஸ் ஆகும். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கிளாப்பிங் பண்ண போகிறோம். உங்கள் கைகளை இப்படி நம்ம நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிளாப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 30 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும். ஏன்னா நம்மளோட எல்லா ஆர்கன்ஸோட நரம்புகளும் இங்கே தான் முடியுது. அப்போ நம்ம இந்த கிளாப்பிங் பண்ணுறதுனால எல்லா ஆர்கன்ஸும் நம்மளுக்கு அப்போ நல்லா ஆக்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ 5th ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா சைடு நம்ம லிவரை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இதுதான் லிவருக்கான பாயிண்ட். ஸோ இதை இப்படி நம்ம கிளாப் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 இதை மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் நம்ம பண்ணிக்கலாங்க. ஸோ இதனால லிவர் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ 6th ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்தையும் நம்ம இப்படி கிளாப் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். அதனால நம்மளோட டைஜஷன் இம்ப்ரூவ் ஆக போகுது. ஸோ 7th ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம என்ன சொன்னா ஃபிங்கர் டிப்ஸை கிளாப் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபிங்கர் டிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை இந்த மாதிரி கிளாப் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 இது ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பு பண்ணுறது மூலமாக நம்மளோட பிரெயினை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு பிரெயினில் ஏதாவது ரொம்ப கவனம் குறைவாக இருக்குது, இல்லை ஞாபக மருதி அதிகமாக இருக்குது, இல்லை எனக்கு ஒரு ஃபோக்கஸே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோரோவர் நம்ம இந்த ஓவராலாக இந்த ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 7 வரைக்கும் நம்மளோட பாடியையும் நம்மளோட மைண்டையும் நம்மளோட பிரெயினையும் நம்ம ஆக்டிவேட் பண்றோம். ஸோ இது ஒரு முழுக்க ஒரு கம்போஸ்டான ஒரு ஹெல்த் ரொட்டீன்ங்க. கண்டிப்பா உங்களோட வாக்கிங் பண்ணிட்டு முத்திரைகளும் பண்ணிட்டு இந்த ஹெல்த் ரொட்டீனையும் நீங்க இந்த கிளாப்பிங் தெரப்பி இதை இன்க்ளூட் பண்ணிக்கிறது மூலமா நம்மளுக்கு ஒரு டேவை நம்ம ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஹெல்த் ரொட்டீனா நம்ம பிராக்டிஸ் பண்ண மாதிரி ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் தென் நம்மளுக்கு 100% ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இதை யார் வேணாலும் பண்ணலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து நம்ம பெரியவங்க எவ்வளோ ஏஜ் ஆனாலும் நம்ம இந்த ஹெல்த் ரொட்டீன் இந்த கிளாப்பிங் தெரப்பியை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு டைம் நான் உங்களுக்கு ரீகேப் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கோத்துக்க போறோம், இந்த மாதிரி பண்றோம்.
செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹார்ட் பம்பிங் பண்ணுறோம் 1, இந்த சைட் பண்ணுறோம். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பைனல் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் 1 2 3 1 2 3 பண்ணிடுறோம். அண்ட் தென் ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கிளாப்பிங் பண்ணுறோம் இந்த மாதிரி. ஃபிஃப்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லிவர் ஆக்டிவேஷன்ஸ் பண்ணுறோம். சிக்ஸ்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டைஜஷன் ஆக்டிவேஷன் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செவன்த் வந்து பிரெயின் ஆக்டிவேஷன் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட கிளாப்பிங் தெரப்பியோட 7 ஸ்டெப்ஸு. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஹெல்த் ரிலேட்டடாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோவும் பதில்களும் காத்திருக்கு. தேங்க்யூ.